வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். என்ன ப்ரோ திரும்ப 2024 ரெட்மி 12 5G கரெக்டு தான். ஆக்சுவலாக ரெட்மி 12 5G வாங்க காரணம் என்ன, ப்ளஸ் பாக்ஸில் என்ன இருக்குது, இப்போயும் இது வாங்கினா ஒர்த்தா அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து SRKயோட அப்பாவுக்காக வாங்கியிருக்கோங்க. ஏன் ப்ரோ இந்த ஃபோனு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்குது, மோட்டோவில் கூட G34 இருக்குது, அப்புறம் இப்போ G64 வந்துருக்கு, இதுக்கு முன்னாடி G54 இருந்தது, மோட்டோவில் ஏன் எக்ஸ்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதே சமயம் நோக்கியாவில் பார்த்தீங்கன்னா G42 அப்படிங்கிற மாடல் இன்னும் கூட வித்துக்கிட்டு இருக்குது. அதுவும் 10,000 ரூபாய்க்கு கீழே 4GB ரேமோட வருது. இந்த 4GB ரேமை கொஞ்சம் எல்லாருமே புறக்கணிப்பது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. பர்சனல் ரெக்கமெண்டேஷன். ஏன்னா லாங் டேர்முக்கு தான் நம்ம எப்பயுமே ஃபோன் வாங்குவோம். அதில் ரேம் கம்மியாக இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, அதுவும் சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நார்மலாகவே லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் பழைய ஹார்ட்வேர் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணோம். அப்படி இருக்கும்போது ரேம் மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் நம்மள மோசமான நிலைக்கு தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த 4GB அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். சரி, இந்த கதைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க. நார்சோ இருக்குது, ரியல்மி இருக்குது, அப்புறம் நம்ம டெக்னோ இருக்குது, இன்ஃபினிக்ஸ் இருக்குது, அப்புறம் வேறு யார் ஐடெல் இருக்கான், வேறு யார், இப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக சாம்சங்கே இருக்குது. இத்தனை சங்கு இருந்தாலும் நம்ம ஏன் இந்த ஃபோனை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாமா? ரெட்மி 12 5G கலெக்ட் பண்ணி வந்து வச்சேன். அப்பா ஹாப்பி அண்ணாச்சி. போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்களா பில்டப்பு எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு, ISO சர்டிஃபிகேஷனு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 16GB ரேம்னு போட்டிருக்காங்களா, அது ஒன்றும் இல்லை, மெமரி எக்ஸ்பென்ஷன் வச்சு தான் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ 256GB ஸ்டோரேஜ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதில் MRP பார்க்கும்போது எவ்வளோ போட்டிருந்ததுன்னா 20,000 போட்டிருந்தது. நம்ம இப்போ வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 13,500 ரூபாய்க்கு. ஓகேயா? ஸோ ரியரில் வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, Snapdragon 4 Gen 2. ஸோ இதுதான் ரீசனா ப்ரோ, இதுக்காக தான் நீங்கள் வாங்கினீங்களான்னா சீரியஸாக Snapdragon 4 Gen 2க்காக வாங்கலை. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா 695 பேஸ்டு ஃபோனும் கிடைக்குது. அதே சமயம் இப்போ தான் iQOO Z9X ரிலீஸ் ஆச்சு. ஆனால் Z9Xல என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்க்கும்போது 8/128 மட்டும் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. SRK வந்து அவங்க அப்பா கண்டிப்பாக 4 வருஷமாவது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அங்கே தான் நமக்கு வந்து லைட்டாக பொறி தட்டிச்சு. ரெண்டாவது என்னென்னா, இப்போது LCD ஃபோன்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு பயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. AMOLED ஃபோன்ஸ் பார்த்தாலே எங்கே கோடு போடுவாங்க, எந்த சைட்லேருந்து போடுவாங்க அப்படின்றது ஒரு பயம் இருக்குது எல்லாருமா. எஸ், கலராக வெரைட்டியாக பண்ணி தரேன். ஸோ LCD Full HD ப்ளஸ் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கிறனால அதுவும் ஒரு ரீசன். அதனால தான் 12 5Gக்கு போனோம். அதனால தான் நாங்கள் 13 5Gக்கு போகல. அது ஏன்னா இந்த காரணங்கள் பல ஆங்கிள்களில் வரும். ஸோ அதனால் 12 5G 50 MP பிரைமரி சென்சார். ஓகே, ஸோ SRK அப்பா வந்து இப்போ நம்மள மாதிரி நிறையா ஆஸ்பெக்டில் யோசிப்பாங்களா, அப்படி யோசிச்சு யூஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்கும்போது இல்லை, ஒரு ஃபோனாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதே சமயம் ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குமேங்கிறனால இது 256GB இருக்கிறனால அகைன் அந்த ரீசன் கிளிக் ஆகுது. இதுவே நம்ம iQOO போயிருந்தால் 44 வாட் சார்ஜிங் 6000 mAh வருது. ஆனாலும் ஸ்டோரேஜ் ஸோ ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து உள்ளே ப்ளே பண்ணிச்சு. ஏன்னா அதில் 6 Gen 1 வேறு. ஸோ அது அட்வான்ஸ்டாக இருந்தாலும் நம்ம ஸ்டோரேஜே சரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா Note 8 Pro G90T பேஸ்டு ஃபோனு. ஸோ அதுவே அவங்களுக்கு ஓகே அப்படின்னும் போது இந்த ஃபோன் வந்து எந்த விதத்துலையும் ப்ராப்ளம் தரப்போகிறது கிடையாது. தெர்மல் ஆஸ்பெக்ட்லையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இன் பாக்ஸ் போட்டிருக்காங்களா. 90 Hz அடாப்டிவ் டிஸ்பிளே இருக்குது. 1 TB வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 240 Hz டச் சாம்பிளிங் இருக்குது. இது ஆஸ் பர் ஜோக்கு தான். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே இதில் இருக்குது. ஆப்பிள் இல்லை அப்படிங்கிறியா? கரெக்ட் தான், ஆப்பிள் இல்லை, அதனால தான் உள்ள சார்ஜர் கேபிள் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ உள்ள நம்ம டிவைஸு ஃபோன் ஸ்லிம்மு தான், கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஆனால் ஃபோன் இந்த டிசைன்னால் பார்க்க நல்லாயிருக்கும். கலர் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். மேலேருந்து கீழே வந்து அந்த கலர் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டிவைஸு எப்படியும் ப்ரீ அப்ளைடு ஸ்க்ரீன் கார்டு இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த ப்ரீ அப்ளைட் ஸ்க்ரீன் கார்டை யாருமே பிரிக்காதீங்க. உங்கள் ஃபோனில் ப்ரீ அப்ளைடாக இருக்குன்னா அது அப்படியே இருக்கட்டுமே. ஸோ சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஸோ ஃபோனுக்கு வந்து 1 year வாரண்டிங்க. உள்ளே இருக்க ஆக்சசரிக்கு 6 months வாரண்டி, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் மாதிரி ஒப்பேக் மாதிரி ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கான கேஸ் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ ரெட்மி வந்து இந்த ட்ரெண்டை மாற்றிட்டாங்க, வேறு மாதிரி வருது. இப்போ ஒரு அந்த மாதிரி கேஸ் தான் இப்போ வருது. ஸோ 22.5 வாட்டு சார்ஜர் பாக்ஸில் இருக்குது. பட் இது அநேகமாக 18 வாட்டில் சார்ஜ் ஏறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ஃபேக்ட்டு. அப்புறம் A to C ஒரு நல்ல கேபிள், ஸோ அதுவும் இருக்குது. ஸோ பாக்ஸில் இந்த பொருள் எல்லாம் தாங்க நமக்கு வரும். ஓகேயா? சார் வேல்யூ ஹெட் சார் வந்து 0.867, பாடி சார் வந்து 0.687. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு MIUI 14 இருக்கா. ஆக்சுவலாக இதுக்கு ஹைப்பர் வாய்ஸும் இருக்குது.
HyperOS அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், ஏன் நானும் அதான் சொல்லுவேன், ஸ்மூத்னஸில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் பேட்டரி லைஃப்பில் கொஞ்சம் டீக்ரேட் ஆகிற ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அப்படின்னே தான் தோணுது. அதை நிறுத்தலாம் முடியாது, அது பாட்டுக்கு அப்படியே முடிஞ்சு போயிடும். ஸோ இதில் ஹைலைட் என்னன்னா Xiaomi 14 என்னாச்சுன்னு பார்த்தோன்னா இந்த கண்ட்ரோல் சென்டர் ஓகே இதுலேயும் அப்படி தான் இருக்குது. கண்ட்ரோல் சென்டர் அவ்வளோதான். Xiaomi 14 பார்த்தோன்னா இந்த கண்ட்ரோல் சென்டர் மட்டும்தான் இருக்கும். இதுவே Redmi Note 13 Pro Plus அதெல்லாம் பார்த்தா மாற்றிக்கலாம். ஆமாம், முன்ன அப்படி தான் இருந்தது. இப்போது இதுலேயும் பாரு, இதுலேயும் அது மட்டும்தான் இருக்குது. நம்ம வேறு எதுவும் மாற்றலாம் முடியாது. பட் ஸ்மூத்தாக இருக்குல்ல. இப்போதைக்கு நம்ம எதுவுமே செட் பண்ணலை, அதுவும் ஒரு பெரிய ரீசன். பேக்ரவுண்டில் நெட்டு ஆனில் இருந்து எல்லாமே ஒரு ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா மேபி கொஞ்சம் அடி வாங்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி வந்து ப்ளோட்வர்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. தலைவன் சும்மாவா. அமேசான் இருக்குது, சரி ஓகே அட்லீஸ்ட் 4 பேருக்கு யூஸ் ஆகும். ஃபேஸ்புக் இருக்குது, வாழ்க்கையே நாசமாக போக யூஸ் ஆகும். LinkedIn இருக்குது, அது கொஞ்சம் மன உளைச்சலை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே போனால் ஒவ்வொருத்தரும் ஒன்று போடுவாங்க. நான் இப்போ தாங்க 20 lakh பேக்கேஜுக்கு போயிருக்கேன், நான் இப்போ தான் 2 crore போயிருக்கேன் அப்படிலாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் இங்கே நிற்கிறேன், என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. ஸோ அது அப்புறம் Spotify, Snapchat, பபிள் ஷூட்டரு, ஸோ அதெல்லாம் யார் கேட்டான்னு தெரில. அப்புறம் இவ்வளோ கேம்ஸு. ஸோ இது எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இவங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். இப்போ Netflix இருக்கா, ஆப் இன்ஃபர்மேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம். வெளியே போ, நீ வெளியே போ, வெளியே போ, ஃப்ளாஷ். ஸோ அதான் ஓவராலாக வந்து ஸ்மூத்னஸ் மாதிரியான விஷயங்கள் ஓகே. இப்போ இதில் டப்புன்னு இப்போ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் நமக்கு எல்லாமே அப்டேட்டும் வந்துடும், HyperOSும் வந்துடும். அது நமக்கு வேணாம். எப்போ வரீங்க, எப்போ வரீங்க, எப்போ வரீங்க, எப்போ வரீங்க, எதுக்கு வந்த, அது வேணாம். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து ஒரு கேமரா அப்படி தான் சொல்லணும். ஸோ நியாயமாக பார்த்தா அந்த 50 MP சென்சார் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணோம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 MP சென்சார் இருக்கும். ஸோ அதுவும் ஓரளவுக்கு சமாளிக்கும். அதுக்கிட்ட ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்த்துறாதீங்க. ஹாய் நல்லா இருக்கியா, நான் நல்ல இடத்துக்கு தான் போகிறேன், நீ உன்னை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க, எங்களை மாதிரிலாம் கிடையாது. என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? ஓகே. ஸோ அதான் ஓவராலாக வந்து பேசிக்காக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ஒரு செகண்டரி ஆண்ட்ராய்ட் ஃபோனாக சூப்பராக செயல்படும். கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கான டிவைஸ் இது கிடையாது. நெட்வொர்க் ரிசப்ஷன் பொறுத்த வரைக்கும் குவால்காமோட மோடம் பெரிய அளவில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணது கிடையாது. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்கோரிங் ஏரியாவாக வரும். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா MIUI 14 யூஸ் பண்ணுற யாருமே பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணி நான் பார்க்கல. HyperOS யூஸ் பண்ணுற எல்லாருமே தான் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ ப்ளஸ் பேட்டரி ட்ரெயின் ஆகிறது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களில் எவ்வளோ பேர் இதே ஃபோனில் HyperOS போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு வைங்களேன், இதோட பில்டு குவாலிட்டி ஆக்சுவலி ப்ரோ தான். இந்த பட்ஜெட்டில் இதோட பில்டு குவாலிட்டி பார்க்க நல்லாயிருக்கும். ரியரும் பார்க்குறதுக்கு சூப்பராக இம்ப்ரெசிவாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 4 Gen 2 ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் இல்லை, நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லேயும் நல்லாயிருக்கும். அண்ட் டே டு டே யூஸ்க்கு வந்து ஒரு செகண்டரி டிவைஸை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ப்ரைமரி டிவைஸாக எனக்கு தெரிஞ்சு எல்டர்ஸ்க்கு இது நல்ல டிவைஸாக இருக்கும். ஸோ இப்படிலாம் நான் சொல்லிட்டு இருக்கும்போது தான் IR பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள், 3.5 mm ஜாக்கு, ஸோ இது எல்லாமே ஆடட் அட்வான்டேஜஸாக வரிசையாக வரும்போது அங்கே வரான் என் பிரச்சனை. அது யாருன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் கால் அதிகமாக அட்டன் பண்ணி பேசுவீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வெர்ச்சுவல் ப்ராக்சிமிட்டி சென்சார் தான் இருக்கும். ஆல்ரெடி போக்கோ X6 யூசர்ஸும் அதை பற்றி நிறையா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி Redmi Note 13 Proலையும் அது கிடையாது. ஸோ யாரெல்லாம் ஹெட்ஃபோன்ஸில் ஃபோன் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யாரெல்லாம் ஹெட்ஃபோனில் ஃபோன் பேசாமல் நார்மலாக ரெகுலராக ஃபோனில் இருக்க இயர்பீஸ்லேயே ஃபோன் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு சம்டைம்ஸ் டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகணும், ஆஃப் ஆகணும். பட் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா சில சமயம் ஆஃப் ஆகக்கூடாது, ஆனால் ஆஃப் ஆகிட்டு ஆனே ஆகாத வாய்ப்புகளும் இருக்குது. மற்றபடி வந்து HyperOSக்கு அப்புறமா நான் நிறையா ஃபீட்பேக் வாங்கினதில் என்ன தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ. ஆனால் நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் தெறிக்க விடுது. 5G ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்குது, 5G அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸையும் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறையா படித்தேன். மேபி இதுக்கப்புறம் வந்து iQOOவில் வந்து Z9Xல 256GB இன்னும் ஒரு 1.5 மாதம் கழிச்சு திரும்ப வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட மார்க்கெட் ப்ரெசன்ஸ் ப்ளஸ் அந்த சேல் பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஸ்டண்ட் வந்து பொதுவாக எல்லா பிராண்டும் பண்ணுவாங்க. ஸோ iQOOவும் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. பண்ணாங்கன்னா அது வந்து வெல்கம் ஃபீச்சர் தான். ஏன்னா 256GB ஸ்டோரேஜுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆப்ஷன். ஓகேங்க, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கேன். சிவபரணி, நரேஷ், பார்க்கலாம். பாய்.